அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய ஆற்றலும் உங்களையும் என்னையும் இந்த பலியின் பயனாக திடப்படுத்தும் என்ற நம்பிக்கையிலே இப்பலியிலே கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திரு சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர தகுதி பெறு செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். இயல் 9, இறை வார்த்தைகள் 5-9 முடிய. மாலை பழி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது, கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாடுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள்
எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன. எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டு இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்து பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயவை கிடைக்க செய்தருளினீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கிறார், இரக்கம் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கு தள்ளுகிறார், பேரழிவிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களுக்கிடையே உங்களை சிதறடித்துள்ளார். என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு அவர் பால் திரும்பி அவர்கள் திருமுன் உண்மையுடனும் ஒழுங்கினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்வார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுதும் எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய.
இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோய்களை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கான நற்செய்தி பகிர்விலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவதை நான் படித்த ஒரு நிகழ்வின் வழியாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு தாய் தனது கணவர் பிள்ளைகளோடு வெளியூர் பயணம் செய்ய நினைக்கின்றார். தனது எண்ணத்தை தனது கணவரிடம் சொல்லுகிறார். ஏங்க, நம்ம வீட்டிலே இருக்கிறோமே, பிள்ளைகளுக்கு விடுமுறை வந்துவிட்டது, எங்கேயாவது பிள்ளைகளை அழைத்து செல்லலாம், நம்ம டூர் போயிட்டு வரலாம், உல்லாச பயணம் போயிட்டு வரலாமே, இந்த ஊரில் தானே நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் அலுவலகத்துக்கு 2 நாள் லீவு போடுங்க, நம்ம எங்கேயாவது போய் வரலாம் என்று கேட்கிறார் கணவனை பார்த்து. கணவன் பெரிய அளவிலே எதிர்ப்பு ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக கணவன் சொல்லுகிறான், பிள்ளைகள் பள்ளி முடிந்து வரட்டும், அவர்கள் எப்பொழுது விடுமுறை தொடங்குகிறது, விடுமுறை நாட்களிலே சிறப்பு வகுப்புகள் ஏதாவது இருக்கிறதா, இல்லை நம்முடைய பயணம் அவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று ஒருவரைக்கொருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். பிள்ளைகள் வருகிறார்கள். சாயங்காலம் மாலையில் பிள்ளைகள் வந்தவுடனே தாய் தனது பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், உங்கள் அப்பாவும் நானும் வெளியூர் பயணம் செய்யலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த விடுமுறை உங்களுக்கு சிறப்பு வகுப்புகள் ஏதாவது இருக்கிறதா, இல்லை வீட்டு பாடங்கள் ஏதாவது நிறைய இருக்கிறதா, இல்லை நீங்கள் இந்த விடுமுறையில் ஃப்ரீயாக போயிட்டு வர்றதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டோடனே பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அம்மா, தயவு செய்து நம்ம எங்கேயாவது போய் வரலாம் என்று சொல்கிறார்கள். உடனடியாக இந்த குடும்பமானது தயாராகிறது. முதலிலே மனதளவிலே அவர்கள் தயாராகிறார்கள். மனதளவிலே எல்லாம் போகலாம் என்று எண்ணுகிறார்கள். அது முதல் தயாரிப்பு. இரண்டாவது தயாரிப்பு, எங்கு செல்லலாம் என்பதை பற்றி அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். தாய் 2 பிள்ளைகளோடு, தந்தை அப்பொழுது இல்லை. அம்மாட்ட பிள்ளைகளெல்லாம், ஒரு பிள்ளை சொல்கிறா, அம்மா நம்ம ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுகிறார். மறுகுழந்தை சொல்கிறார், அம்மா நம்ம சென்னைக்கு போகலாம் என்று சொல்லுகிறார். இப்படி அவர்களுக்குள்ளாக இடம் மாறுகிறது. ஏன் அந்த இடத்திற்கு போகிறோம் என்று கேட்கப்படுகிற போது ஊட்டி குளுமையாக இருக்கும், சென்னையில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கிறது அப்படின்னு ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். தாயும் தனது பங்குக்கு சொல்லுகிறார், இல்லை நம்ம ஊட்டிக்கெல்லாம் சென்னைக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப தூரம்,
நம்ம பக்கத்தில் கொடைக்கானல் போய் வரலாம் 2 நாட்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இப்படி அவர்களுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். அந்த இடத்தை பற்றியான சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். தந்தை தன்னுடைய பணியை முடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்தவுடனே பிள்ளைகள்லாம் குதூகலத்தோடு இருக்கிறார்கள். தந்தையும் தாயும் பிள்ளைகளை அழைத்து செல்லப் போகிறார்கள் என்ற சந்தோஷம். தந்தையை பார்த்து பிள்ளைகள் தாங்கள் விரும்பிய இடத்தை ஒருவர் சென்னை என்றும் மற்றொருவர் ஊட்டி என்றும் சொல்லுகிறார்கள். தாய் இல்லை கொடைக்கானல் என்று சொல்லுகிறார். தந்தை சொல்லுகிறார், நாம் செல்லுகிற இடம் பயனுள்ளதாக இருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி கொண்டிருக்கிற போது முடிவாக அவர்கள் ஊட்டிக்கு செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். ஊட்டிக்கு செல்லலாம், அங்கு தோட்டங்களை பார்க்கலாம். அந்த கிளைமேட் கால சூழல் கொஞ்சம் குளிராக இருக்கும், இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் போய் வரலாம், ஊட்டிக்கு போய் வரலாம். வரும்போது அந்த மலைப்பகுதியில் இருக்கிற அந்த ட்ரெயினில் இறங்கி வரலாம், ஜாய் ட்ரெயின், அந்த ட்ரெயினில் நம்ம இறங்கி வரலாம், எப்படியெல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள். பேசிக்கொள்ளுகிற போது தந்தை தனக்கே உரித்தான இயல்பிலே கடமைகளில் ஒன்றான அந்த நிதி நிர்வாகத்தை, பணம் எவ்வளவு செலவாகும், எங்கே டிக்கெட் புக் பண்ணணும், எப்படி போகணும், எப்படியெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். தந்தை பேச தொடங்குகிறார், அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். முடிவாக 3ஆவதாக அவர்கள் நிதியை பற்றி பேசுகிறார்கள். முதலிலே செல்லுகிற இடங்களை பற்றி, 2ஆவதாக அந்த இடத்தினுடைய சிறப்பை பற்றி, 3ஆவதாக அந்த நிதி மேலாண்மை பற்றி பேசுகிறார்கள். இப்படி ஒன்றொன்றாக தங்களை தயார் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தயார் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரங்களிலெல்லாம் கடக்கப் போகிறது. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக அவர்கள் இந்த வெளியூர் பயணம் செல்கிறார்கள். அந்த நாள் வந்துவிட்டது. வந்தவுடனே தின்பண்டங்கள் செய்கிறார்கள், அனைத்தையும் வாங்கி வைத்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய உடைகளெல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுக்கிறாங்க, பைகளில். அவர்களெல்லாம் பயணத்துக்கு தயாராகிறார்கள். வீட்டை பார்த்து கொள்வதற்கு அவருடைய பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டியும் தாத்தாவும் இவர்கள் போய் வருகிற 3-4 நாட்களுக்கு வீட்டை காத்து கொள்வதற்காக தயாராக வந்து விட்டார்கள். ஒன்றொன்றாக ஒருவருக்கொருவர் பேசி தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது தந்தை சொல்லுகிறார் பிள்ளைகளை பார்த்து, குழந்தைகளே, நான் போகிற இடம் கொஞ்சம் குளிர் அதிகமுள்ள இடம். இந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு உங்களுடைய உடைகளையும் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். காதுக்கு வைக்கின்ற அந்த பாதுகாப்பான உடையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஜெர்கின் எடுத்துக்கொள்ளுங்கள், ஜாக்கெட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஒன்றொன்றாக சொல்லுகிறார்கள். எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த தயாரிப்பெல்லாம் பார்க்கிற போது அந்த பிள்ளைகளுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தாயும் தந்தையும் இணைந்து குழந்தைகளை கவனமாக ஒன்றொன்றாக சொல்லி அனைத்தையும் எடுத்து வைக்க சொல்லுகிறார்கள். அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்களா என்று அவர்களை பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தைகள் கேட்கிறார்கள், அப்பா, நாங்கள் இன்னும் சிறு குழந்தைகள் அல்ல, நாங்கள் கல்லூரிக்கு பள்ளியிலே 12ஆம் படிக்கிற மாணவி நான், அக்கா கல்லூரியிலே படிக்கிறாள், அவர் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற போது தந்தை பாசத்தோடு சொல்லுவார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எனக்கு தெரியும், ஆனால் ஒன்றும் தவறாமல் இருக்கிறதா என்று பார்த்து கொள்வது உன்னுடைய தாயும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி முடிப்பார். இந்த டயலாக் போய்கிட்டே இருக்கும். இதுவரை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நிகழ்வை தான் இன்றைக்கு நற்செய்தியில் அருமையாக சொல்லப்படுவதாக நான் பார்க்கிறோம். இன்றைக்கு லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து 9வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலிருந்து 6வது இறைவார்த்தை வரை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த இறைவார்த்தைகளில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். எப்படி அதிகாரத்தை கொடுக்கிறார்னா, எடுத்த உடனே அவர்களை பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் கூடிய இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட அந்த செய்திகளை அவர் அந்த அதிகாரங்களை கொடுக்கவில்லை. மாறாக தன்னுடைய சீடர்களை இந்த அதிகாரத்தை பெறுவதற்கு, இதை பயன்படுத்துவதற்கான தயாரிப்புகளை செய்கிறார். நீங்கள் சமவெளி போதனை என்று சொல்லப்படக்கூடிய அந்த லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா சமவெளி போதனை இருக்கும். ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்ற நம்ம மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் வாசிக்கின்ற அதே நிகழ்வை, சமவெளி மலை பிரசங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அதே நிகழ்வை சமவெளி போதனை பிரசங்கம் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவில்
தன்னுடைய சீடர்களை நோக்கி முகமதித்து அவர் சொல்வதாக சொல்லுகிறது. 22 அதிகாரம் 22வது இறைவார்த்தையில் அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா, என் பொருட்டு மக்கள் உங்களை இல்லாதவை பொதாதவை எல்லாம் சொல்லுகிற போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, பேருவகை கொள்ளுங்கள், மனமகிழுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, தன்னுடைய சீடர்களை இறையாட்சி பணிக்காக தயார் செய்கிறார். எப்படி இந்த குடும்பமானது தங்களுடைய விடுமுறை கழிப்பதற்காக தயார் செய்திருக்கிறார்களோ, அதை தாயும் தந்தையும் முன்னின்று தயார் செய்தார்களோ, அதுபோல இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை இறையாட்சி பணிக்காக முன்னின்று தயார் செய்கிறார். அதான் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த பார்க்கிற போது தன்னுடைய சீடர்களை எடுத்த உடனேயே நீங்கள் மேற்கொள்ளுகிற அந்த பாதையானது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மென்மையான பாதை என்று சொல்லவில்லை, புகழுக்குரிய பாதை என்று சொல்லவில்லை. மாறாக அவர்கள் ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துன்பப்படுகிறவர் பேர் பெற்றோர் என்று சொல்லி முடித்த உடனே, என் பொருட்டு மக்கள் உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் பேருவகை கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களை தைரியத்தை சொல்றார். ஒன்று, உங்களுக்கு இந்த வாழ்வு நிலை வரும். நீங்கள் என்னுடைய சீடனாக இருப்பதனால, நான் நன்மைத்தனம் நிறைந்தவர்களாக இருப்பதனால, அன்பு நிறைந்த வாழ்விலே நீங்கள் இருப்பதனால, பிறரை பற்றி குறை சொல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருப்பதனால, நீங்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பதனால, இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள் உங்களை தூற்றக்கூடும், அன்பில்லாதவர்கள் உங்களை ஏளனம் செய்யக்கூடும், பரிவு இல்லாதவர்கள், கருணை இல்லாதவர்கள் உங்களை பொல்லாதவர்கள் என்று ஏசக்கூடும். இதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை தன்னுடைய சீடர்களுக்கு அருமையாக தயாரிப்பு காலத்திலே கொண்டு வருவதாக நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, நீங்கள் அதே லூக்கா நற்செய்தியில் 7வது அதிகாரத்தை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்வார், திருமுழுக்கு யோவானை போல மனிதர்களில் பிறந்தவர்கள் சிறந்த மனிதர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனாலும் என்று முடிப்பார். ஆனாலும் அவரை விட யார் சிறந்தவர்னா, இறையாட்சியில் மிக சிறியவர் என்று தன்னுடைய சீடர்களுக்கு இறையாட்சி பணியாளர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்ற பண்பு நிலைகளை இரண்டாவதாக சொல்லிக் கொடுப்பதாக நான் பார்க்கிறோம். மிக சிறியவன், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறவன், இயேசுவின் நற்செய்தி பணிக்காக, இயேசுனுடைய அன்பு பணிக்காக, இந்த இறையாட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற கருவியாக இருக்கிறவன் இந்த சமூகத்தில் உயர்ந்தவனாக இருக்க தேவையில்லை, அதிகாரம் படைத்தவனாக இருக்க தேவையில்லை, பணம் படைத்தவனாக இருக்க தேவையில்லை, மக்கள் கூட்டத்தை தன்னகத்தை வைத்திருப்பவனாக இருக்க தேவையில்லை. மாறாக திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார்? இவருடைய மிதியடி காலை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி இயேசுவுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டாரோ, அதே போல நீங்களும் இறையாட்சி பணியிலே உங்களை தாழ்த்தி கொள்ளுகிற போது நீங்கள் யோவானை விட உயர்ந்தவனாக மதிக்கப்படுவீர்கள் என்ற சிந்தனையை தன்னுடைய சீடர்களுக்கு அருமையாக சொல்லுகிறார். அதே இயேசு தான் தன்னுடைய சீடர்களுடைய தயாரிப்பு காலங்களில், என்னை பின்பற்றுகிற போது மக்கள் உங்களை இகழ்வார்கள் என்று சொல்லுகிறார். என்னை நீங்கள் இறையாட்சியில் மிக சிறியவராக இருந்தீர்கள் என்றால் யோவானை விட உயர்ந்தவராக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அதே இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து எதையெல்லாம் சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கிற போது, பேய்களெல்லாம் அடக்கவும், பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல் நலம் குன்றியிருப்பவரின் பிணியை தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். பாருங்க, என்னென்ன செயல்கள் செய்யக்கூடிய வல்லமையை தன்னுடைய திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். எந்த வல்லமையெல்லாம் தன்னகத்தே இருந்ததோ, எந்த வல்லமையெல்லாம் தன்னால் நிகழ்த்த முடிந்ததோ, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடிந்ததோ, அதை தன்னுடைய சீடர்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். கொடுக்கிறவர் சும்மா கொடுக்கல, அதிலும் ஒன்றை அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் போகிற போது நீங்கள் மூட்டை கட்டி கொண்டு போக வேண்டாம், இல்லையா? பேக்கில் ட்ரெஸ் மாற்று ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போக வேண்டாம், யதார்த்தமாகவே போங்கள்.
நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது இதே மாதிரியான மனிதர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் ஊர் பகுதியில், எங்கள் வீட்டிலலாம் நிறைய கடலை விளையும் இல்லையா. கடலை இந்த காலங்களில் கடலை விளைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கடலை எடுத்து அந்த தீபாவளி கொண்டாட அந்த காலங்களில் தான் அந்த கடலை பறிப்போம். கடலை பறித்து வீட்டுக்கு வீடு, எல்லா வீட்லேயும் கடலை இருக்கும், எல்லா வீட்லேயும் சோளம் இருக்கும், எல்லா வீட்லையும் தட்டைப்பயிர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்பொழுது பார்க்கிற போது ஊர்களிலே பெரியவர்கள் ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க. காவி உடைத்திருப்பாங்க, இல்லைன்னா வெள்ளை வேட்டி சட்டை கட்டியிருப்பாங்க, பெரிய பொதி ஒன்று சுமத்திருப்பாங்க, கையில் திருவோடு ஏந்திருப்பார்கள். அவர்களை ஊர்களில் என்ன சொல்லுவார்கள் என்று பார்க்கிற பிச்சைக்காரர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இப்பொழுது தான் படித்தவர்கள் தான் இந்த பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஊர்காட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா தர்மக்காரவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த தர்மக்காரவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, அவர்கள் ஒரு வேளாங்கண்ணி மாதா ஒரு போட்டோ வச்சுருப்பாங்க, இல்லை இந்துக்கள் சகோதரர்கள்லாம் பழனி ஆண்டவருடைய போட்டோ வச்சுருப்பாங்க. இப்படி பல்வேறு சமயத்தினர் அவர்களுடைய சமயத்துக்கு தகுந்தவாறு கடவுளை பிரதிபலிக்கிற புகைப்படங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். அவர்கள் வீடு வீடாக வருவார்கள். வருகிற போது அவர்களுடைய முகத்திலே ஏமாற்றம் இருக்காது. அவர்களை பார்க்கிற போது அவருடைய முகத்திலே அன்பு இருக்கும். புன்முறுவலோடு சிரிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வருகிற போது கையில் அந்த மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஆள் வித்தியாசமான தோற்றத்தில் வர்றதுனால தெருக்களில் இருக்கிற நாய்களெல்லாம் அவர்களை பார்த்து குறைக்கும். சிறுபிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கூட அவர்கள் பின்னாடியெல்லாம் நான்லாம் ஓடி இருக்கிறேன். அவங்க பின்னாடியே அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டுலாம் இருக்கிறேன் அவங்கள பார்த்துக்கிட்டே. அவர்கள் வீட்டுக்கு வீடு வருவார்கள். வந்து காசு கொடு, பணம் கொடு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஐயா தர்மம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தர்மம் போடுகிற போது அவர்கள் வீட்டில் இருக்கிற தானியங்களை தர்மங்களாக, சில பேர் அரிசி கொடுப்பாங்க, சில பேர் கடலை கொடுப்பாங்க, சில பேர் நெல் கொடுப்பாங்க. இப்படி சில பேர் 5 ரூபா பணம் கொடுப்பாங்க, 10 ரூபா பணம் கொடுப்பாங்க. அதையும் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. மாறாக சிறு குழந்தைகளாக இருக்கிற எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் வரணும்னு சொல்லி எங்கள்கிட்ட 5 ரூபாயோ இல்லை அந்த படியில் இருக்கிற தானியங்களையோ இல்லை கடலையோ அதை எடுத்து அவங்க பையில் போட சொல்லுவாங்க. அப்படி போடுகிற போது அந்த தர்மக்காரர்கள் இருக்கிறவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் கரங்களை தங்களுடைய தலைகளை வைத்து ஆசீர்வதிப்பார்கள். குறி சொல்வது போல உன்னுடைய காலம் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று வாழ்த்து சொல்வார்கள். அது மிகவும் ஆறுதலாக ஆதரவாகவே இருக்கும். குடும்பத்திலே கூட இன்றைக்கு தர்மக்காரர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தார்களா என்று பெரியவர்கள் வீட்டுக்கு வந்த வயல்கால் வெளிகளிலிருந்து வீட்டுக்கு வந்தவுடனே கூட கேட்பார்கள். ஆம் என்று சொல்லி மகிழ்வோடு இருப்பார்கள். அவர்கள் அந்த ஊரை விட்டு உடனே செல்ல மாட்டார்கள். எங்கேயாவது ஒரு வீட்டில் ஒரு திண்ணையில் உட்கார்ந்து 2 நாள் 3 நாள் அங்கே இருப்பார்கள். அங்கு யாருக்கெல்லாம் சிறப்பாக ஜெபம் ஜெபிக்க வேண்டுமோ அவர்களுடைய பிரார்த்தனை வேண்டி, அவருடைய ஜெபம் வேண்டி, ஆசீர்வாதம் வேண்டி அவர்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் அவங்கள்ட்ட பேசிட்டு, அவங்களோட மனசு விட்டு பேசுகிறவங்க இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் வேண்டுகிறவங்க இருக்காங்க. 2 ரூபாய் 4 ரூபாய் 5 ரூபா கொடுத்து நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிற போது எங்கள் குடும்பத்துக்காக இந்த உண்டியலை போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்குறோம். அப்படி தான் இறையாட்சி மனிதர் கூட இருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களை அப்படி தான் சொல்லுகிறார். வெறும் நம்முடைய சமூக அமைப்போடு இன்ஸ்டிடியூஷனைஸ்டு சர்ச்சுன்னு சொல்லுகிறோமே, திரு அவை என்பது எல்லாம் நிறுவனமயமாக்கப்பட்ட அந்த திரு அவை போல நீங்கள் பார்ப்பது போல அல்ல இந்த தர்மக்காரவர்கள். அந்த தான் மருவி பண்டார சாமியர்களாக வந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த தர்மக்காரர்கள் என்ன செய்வார்கள், மாற்றிக்கொள்வதற்கு பெரிய உடை அவங்கள்ட்ட இருக்காது. அப்படி மாற்றிக்கிட்டா கூட அதே மாதிரியான மேற்றொரு உடையை தான், வேறு கலர்ஃபுல்லாக இன்றைக்கி பேண்ட்ஸ் போடுறாங்க, நாளைக்கு வேட்டி கட்டுறாங்கல்ல, வேட்டி கட்டி இருந்தாலும் அதே மாதிரியான உடை தான் அடுத்த நாளும் கட்டுவார்கள். அடுத்த நாளும் அவர்கள் அணிகிற உடையும் முதல் நாள் அவர்கள் அணிந்திருந்த உடையும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அவங்களுக்கு பெரிய வீடு இருக்காது, அவங்க பெரிய அடுப்பு வச்சுருக்க மாட்டாங்க. கிடைக்கிறத மக்கள் கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உணவு உண்டு கொண்டு அவளுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து பெற்றுக்கொண்டு செல்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அப்படி தான் இங்கே ஆண்டவர் இயேசுவும் நற்செய்தியில் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை நான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட எதையும் எடுத்துக்க போக வேண்டாம், பயணத்துக்காக பணப்பை எடுத்து போக வேண்டாம், மாற்றிக்கொள்வதற்கு உடை கூட எடுத்து போக வேண்டாம், பேக்கு நீங்கள் பை கூட எடுத்து போக வேண்டாம். நீங்கள் போங்கள்,
யாரை நம்பி போகிறீர்கள்? என்னை நம்பி போகிறீர்கள். அப்போது என்னை அறிந்து கொள்கிற மக்கள் உங்களையும் அறிந்து கொள்வார்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது ஒரு செய்தி வருகிறது. இங்கே நற்செய்தியை சொல்லுகிறார்கள், எந்ததொரு வீட்டிற்கு சென்றால் அந்த வீட்டிலே தங்கிருங்கள், அந்த ஊரிலே தங்கிருங்கள். அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அங்கிருந்த உங்களுக்கு காதங்களை கழுவி அந்த தூசியை விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்களே. அது சின்ன பிள்ளைங்களையும் நடந்திருக்கதை நான் பார்த்துருக்கிறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓயாமல் இந்த தர்மக்காரவங்கள, இல்லை பூம்பு மாடு கொண்டுட்டு வர்றவங்கள, இல்லை குடுகுடுப்பை அடிச்சுக்கிட்டு வர்றவங்கள பார்த்தா இந்த நாய்கள் எல்லாம் குறைக்கும். சில நாய்கள் ஓயாமல் குறைக்கும். ஒவ்வொரு நாயும் அவருடைய பவுண்ட்ரி இருக்குது. இந்த வீட்டு நாயினா இந்த வீட்டில் தொடங்கி அந்த வீட்டு வர விட்டுட்டு அப்படி விட்டுரும். சில நாய்கள் எல்லாம் கடைசி வர குலைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர்கள் கடந்து போன பிறகு அந்த நாய் குலைக்கிறத நின்றும். அடுத்த நாள்லாம் பார்த்தோம்னா அந்த நாய் குலைக்காது அதிகமாக. அப்போ ஊர்காட்டில் பேசிக்குவாங்க, இந்த நாயுடைய வாயை அவர் கட்டி போட்டார். நேற்று வந்த தர்மக்காரர் இது ரொம்ப குறைச்சிச்சுல, இன்றைக்கி இந்த நாய் குலைக்காமல் இருக்குல்ல, ஏன் காரணம்னா அந்த வாயை அதை கட்டி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியாதான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான், ஒரு விவரிப்பதை தான் நான் இங்கு நற்செய்தியில் பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய சீடருக்கு சொல்லுகிற போது, நீங்கள் யதார்த்தமாக ஆண்டவர் இயேசு என்னுடைய அருட்கொடைகளை சுமந்து சொல்லுங்கள். அருட்கொடைகள் இல்லைன்னா பேய்களை அடக்கவும், பிணிகளை போக்கவும், வல்லமை அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக, இறையாட்சி பற்றி பறைசாற்றக்கூடியவர்களாக, உடல் நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்களாக இந்த அதிகாரத்தெல்லாம் கொண்டு போங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாட்டினா உங்களுடைய தூசி அங்கே காலடிகளை கழுவி விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இது அதே மாதிரியான ஒரு ஒப்புணையாக தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு திருமுழுக்கின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் நம் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்பொழுது நாம் செயல்முறைப்படுத்தப்படலாம் என்று பார்க்கிற போது, என்னை நான் சுமந்து செல்கிற போது அல்ல, என் பெயரை நான் தாங்கி செல்கிற போது அல்ல, நான் தான் இதை செய்கிறேன், என்னால் தான் இது முடியும் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், நானும் அதை சொன்னேன் என்றால், செய்தேன் என்றால், அது நாம் வெற்றி காணப்போவதில்லை. மாறாக ஆண்டவருடைய பெயரால் இதை நாம் செய்கிற போது நாம் வெற்றி காணுகிறோம். ஆண்டவருடைய வல்லமை எங்கு செயல்படுகிறது என்று பார்க்கிற போது அவருடைய நாமத்திலேயே செயல்படுகிறது. அவருடைய நாமம் உயர்ந்ததாக இருக்கிறது. நீங்களும் நானும் அவரால் உயர்த்த பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதுதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அருந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இங்கு ஒரே குடும்பமாக குடி ஜபிக்கிற உமது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக.
அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.